இன்னைக்கு நம்ம மிக்ஸி யூஸ் பண்ணாமல் ஸ்டவ் யூஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஹேர் பேக் ஹாஸ்டலில் இருக்கிறவங்க ஒர்க்கிங் உமன் எல்லாருக்காகவும் ரெடி பண்ண போகிறோம். இந்த ஹேர் பேக்குக்கு வெறும் மூணு இன்க்ரீடியன்ட் தான் எடுத்துக்கவும் போகிறோம். ஹேர் பேக் யூஸ் பண்ண உடனே உங்கள் முடி நல்லா புசுன்னு இருக்கும். நீங்கள் வழக்கமாக யூஸ் பண்ணக்கூடிய பின்னலை காட்டிலையும் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் முடியோட பின்னல் இன்ஸ்டண்ட்டாக நல்லா திக்காக மாறும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நான் ஜெகதீஷ் மீனா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்டு, நீங்கள் நிறைய ஹேர் பேக் போடுறீங்க, ஆனால் நான் எந்த ஹேர் பேக் போடுறது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குல்ல. நீங்கள் எந்த ஹேர் பேக் போடுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு இந்த ஹேர் பேக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஹேர் பேக் உங்களோட முடியோட வேர் எவ்வளோ வீக்காக இருந்தாலும் உங்கள் வேரை ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். உங்கள் முடியோட இருக்கக்கூடிய ஸ்ப்ளிட்டன்ஸை கம்மி பண்ணி கொடுக்கும். உங்கள் தலைமுடி வளராமல் இருக்கிற அந்த வளர்ச்சியை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அது போக உங்கள் முடியை நல்லா திக்காகவும் மாற்றி கொடுக்கும். இது எல்லாருக்குமே சூட் ஆகும். எல்லா ஹேர் டைப்லவங்களும் யூஸ் பண்ணலாம். செம்ம ரிசல்ட் கொடுக்கும். ஹேர் பேக்குன்றது நம்ம யூஸ் பண்ணின உடனே நமக்கு ரிசல்ட் கொடுக்காது. யூஸ் பண்ண தான் ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் ஒவ்வொரு ஹேர் வாஷ்க்கும் ஹேர் பேக் போட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். உங்கள் முடி செம்மையாக வளர ஆரம்பிக்கும். அந்த ரிசல்ட்டை நீங்கள் 3 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஹேர் பேக்கை பற்றியும் ஹேர் ஆயிலை பற்றியும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்களா? உங்களுக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, நான் நேற்று சேனல் ஸ்டார்ட் பண்ணலை. நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 4 வருஷம் ஆகுது. இந்த 4 வருஷமும் நம்ம ஹேர் கேருக்காக மட்டுமே நான் கண்டென்ட் வீடியோவாக உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். நம்ம சேனலை பார்த்து ஹேர் பேக்கை ஃபாலோ பண்ண நிறைய பேருக்கு சூப்பர் ரிசல்ட் கிடச்சிருக்கு. அந்த வீடியோ கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஆயிலை பொறுத்த வரைக்கும் இது நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஆயில். இதை நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் எங்களுக்கும் ரெடி பண்ணி கொடுங்க ப்ளீஸ்ன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னால் இதை ரெடி பண்ணி எல்லாருக்கும் கொடுக்க முடியலை. பட் இப்போ எனக்கு அந்த மாதிரி டைம் அமைஞ்சதுனால தான் நான் உங்களுக்காக ஆயில் சேல் பண்ணிகிட்ருக்கேன். என்கிட்ட ஒரு 100 பேர் ஹேர் ஆயில் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 90 பேருக்கு ரிசல்ட் கிடைக்கும். அந்த 10 பேருக்கு மட்டும் ரிசல்ட்டு ஸ்லோவாக இருக்கலாம். ஏன்னா அவங்களோட ஸ்கேல்ப் டைப் பொறுத்து இருக்கும். அவங்க யூஸ் பண்ணுற மெத்தடு கூட தப்பாக இருக்கலாம். பட் அவங்கள போய் நான் நேராக பார்க்க முடியாது. இருந்தாலும் அந்த 10 பேருக்காக நான் இன்னொரு விஷயம் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். பட் அந்த 90 பேர் இருக்காங்கல்ல, அவங்க ரிசல்ட்டை ஹாப்பியாக என்கிட்ட ஷேர் பண்ணுறது தான் அடுத்த லெவலுக்கு என்னை கொண்டு போகும். ஸோ நீங்கள் ஹேர் பேக்காக இருந்தாலும் சரி, ஹேர் ஆயிலாக இருந்தாலும் சரி, ரெகுலராக கண்டினியூவாக யூஸ் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிஸ்னஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணலை, உங்களுக்கு ரிசல்ட் கொண்டு வரணுன்றதுக்காக தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் கஷ்டப்பட்டு போட்டுட்ருக்கேன். நம்ம ஹேர் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நானே ஓனாக ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணி கரெக்டாக சென்ட் பண்ணணும். நிறைய ப்ரெஷர் எனக்கும் இருக்கும். பட் ஆயிலை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக யூஸ் பண்ணுங்கள். ரிசல்ட் உங்களுக்கு ஸ்லோவாக இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் தாராளமாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஹேர் பேக்கை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கு எனக்கு இன்னும் ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். இன்றைக்கி இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு பொட்டாசியம் விட்டமின்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய வாழைப்பழத்தை தான் நான் எடுத்திருக்கேன். வாழைப்பழத்தை நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. ஏன்னா வாழைப்பழம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட முடியோட வேர்லேருந்து முடியை வளர வைக்கிறதுக்கும் உங்களோட ஸ்ப்ளிட்டன்ஸை கம்மி பண்ணி கொடுக்குறதுக்கும் முடியை நல்லா திக்காக மாற்றி கொடுக்குறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது எல்லா ஹேர் டைப் உள்ளவங்களும் யூஸ் பண்ணலாம். எல்லாருக்குமே சூட்டபிளான ஒன்று. இன்றைக்கி நம்ம மிக்ஸி யூஸ் பண்ணாததுனால வாழைப்பழத்தில் உள்ளே இருக்கக்கூடிய இந்த விதையை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி விதை எடுக்கிறதுனால அந்த விதை நம்மளோட முடியில் ஒட்டிட்டு இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால தான் விதையை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கிறோம். இன்றைக்கி நான் ஒரு 5 வாழைப்பழம் என்னோட ஹேர் லென்த்தை பொறுத்து எடுத்துருக்கிறேன். இதை நான் இன்றைக்கி கையாலேயே மசிச்சுக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் ஹாஸ்டலில் இருக்கோம், எங்களுக்காகவும் செஞ்சு காட்டுங்கக்கான்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் கையில் நான் மசிக்கிறேன். இன்கேஸ் உங்ககிட்ட மிக்ஸி இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் மிக்ஸியிலே நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கையிலேயே மசிச்சு எடுத்ததுக்கப்புறமா லைட்டாக திட்டாக தான் இருக்கும். இது இப்படியே இருக்கட்டும், அடுத்த ப்ராசஸில் சரி பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம 2ஆவதாக சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா, அதுதான் முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா முட்டையில் விட்டமின்ஸ் அதிகமாக இருக்குது. அது போக மினரல் சத்து அதிகமாக இருக்குது. இது நம்மளோட ஹேர் ட்ரை ஆகாமல் பார்த்துக்கிறதோட ஹேருக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தையும் கொடுக்கும். இது கூட நான் 2 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னா நீங்கள் கேஸ்டர் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆலிவ் ஆயில் நம்ம சேர்க்கும் போது ஹேருக்கு நல்ல ஒரு பளபளப்பை கொடுக்கும். ஸோ 2ஐயும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் எந்த அளவுக்கு பீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா நுரைச்சி வரும். ஸோ இந்த மாதிரி நுரைச்சி வந்ததுக்கப்புறமா இதை நம்ம வாழைப்பழம் மசிச்சு வச்சுருக்கிறோம்ல, அதோடு சேர்த்து மறுபடியும் நம்ம பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் தனித்தனியாக நம்ம இப்போ செய்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு வரும்போது அது நல்லா கண்ணி போன மாதிரி நல்ல
நல்ல ஒரு கலர் சேஞ்சஸ் ஆகும். அதே மாதிரி தான் முட்டையும் பீட் பண்ணணும். நீங்கள் ரெண்டையுமே வந்து மிக்ஸி ஜார்லையும் சேர்த்து மொத்தமாக அரைச்சும் எடுத்துக்கலாம். இதை முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் மறக்காமல் ஒரு கிளாத்தில் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. நான் வீடியோ கொஞ்சம் அவசரமாக எடுத்துகிட்டு இருந்ததுனால ஃபில்டர் பண்ண மறந்துட்டேன். ஸோ ஃபில்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஹேர் பேக் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எப்போவுமே ஆயிலி ஹேரில் நீங்கள் ஹேர் பேக் போட்டிங்க அப்படின்னா அது உங்களோட ஹேர் க்ரோத்தையும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், முடியில் சிக்கு விழாமலையும் பார்த்துக்கும், அதே மாதிரி ஹேருக்கு நல்ல ஒரு ஷைனிங் லுக்கையும் கொடுக்கும். ஸோ நான் என்னோட ஆயிலி ஹேரில் இந்த மாதிரி ஸ்கேல்பில் இருந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸ்கேல்பில் இருந்து நீங்கள் முடியை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து ஹேரோட எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணணும். ஒவ்வொரு முடியும் உங்களுக்கு திக்காக மாற்றணும்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் முடியை பிரித்து தான் அப்ளை பண்ணணும். மொத்தமாக வச்சு சுருட்டி அப்ளை பண்ணும்போது ஒரு சில முடியில் ஹேர் பேக் படாத மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு முடியவும் இந்த மாதிரி பிரித்து அப்ளை பண்ணுங்கள். இந்த ஹேர் பேக் வெறும் 3 இன்க்ரீடியன்ட் தான், மிக்ஸியும் கூட தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியே எங்கேயாவது அவுட்டிங் போகிறீங்க, வெளியூர் போகிறீங்கன்னா கூட இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் கடையிலே வாங்கி கூட இதை யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லாருக்குமே எல்லா விதத்துலேயுமே பெனிஃபிட்டான ஒரு ஹேர் பேக். அப்ளை பண்ணி முடிச்சுட்டு 20 மினிட்ஸ் கழிச்சுட்டு நீங்கள் ஷாம்பு சிக்குக்காய் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த ஹேர் பேக்கை ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன், அதை நீங்கள் பண்ணிடாதீங்க. ஹேர் பேக்கை ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கிளாத்தில் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அது உங்களோட ஹேரில் வந்து சிக்கு விழாமல் பார்த்துக்கும். பட் ஹேர் பேக் யூஸ் பண்ண உடனே உங்கள் முடி நல்லா புசுன்னு இருக்கும். நீங்கள் வழக்கமாக யூஸ் பண்ணக்கூடிய பின்னலை காட்டிலையும் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் முடியோட பின்னல் இன்ஸ்டண்ட்டாக நல்லா திக்காக மாறும். நீங்கள் கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஸ்கேல்பில் இருந்து முடியோட எண்டு வரைக்கும் சூப்பரான ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஹேர் பேக்கை நீங்கள் வாரத்தில் 2 நாள் அட்லீஸ்ட் ஒரு நாளாவது ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். இதே ரொட்டீனை நீங்கள் தொடர்ந்து 3 மாதம் இல்லைனா 2 மாதமாவது ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஹேர் பேக் மட்டும் யூஸ் பண்ணால் போதுமான கிடையாது. இது கூட இன்னொரு ஹேர் பேக்கும் நீங்கள் அல்டர்னேட்டிவாக சேர்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய்.